செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 5 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு 5ஆம் தேதி இலங்கையில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. முல்லைத்தீவிற்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக கிழக்கு மாகாணங்கள் முழுவதுமே இன்றைக்கு மழை தொடங்கினோம். பிறகு கிழக்கு மாகாணங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும், பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நாளை மழைப்பொழிவு. நாளை இலங்கையோட மலை பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது, மிக கனமழை கூட தெரிகிறது. ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை பொழிவு கூட பொழியலாம். குறிப்பாக தெற்கு மத்திய பகுதி, உள்பகுதி, அனுராதாபுரத்திற்கு தெற்கே உள்ள மலைப்பகுதிகள், கண்டி அதன் சுற்று வட்டாரமெல்லாம் நாளைக்கு கனமழை தெரியுது. ஒட்டுமொத்த இலங்கைக்கே இன்றைக்கும் நாளைக்கும் மழை தான். ஆனால் வடக்கு மாகாணங்கள், இந்த யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனால் இருக்கும், நாளைக்கு இருக்கும். இன்றைக்கு படிப்படியா அனைத்து மாகாணங்களுக்கு முன்னேறி பெரும்பாலும் தெற்கு முக்கால் பகுதிக்கு மிக கனமழை பொழிவு இருக்கு நாளை. இந்த மழை மேகங்கள் கொஞ்சம் பாக்ஜலசந்தியை ஒட்டிய பகுதியிலையும் உருவாகும். இதனால நாளை கோடியக்கரை முனை மற்றும் தனுஷ்கோடி இங்க தூறலை கொடுக்கக்கூடிய மேகமூட்டங்கள் உருவாகலாம். மேகமூட்டம் உருவாயிடும். இப்ப பாருங்க, இன்றைக்கு அதிகாலை கூட டெல்டா மாவட்டங்கள்ல இலங்கையில மழை பெய்யறதுனால டெல்டாவில் மேகமூட்டமா இருக்கு. ஒரு மாதிரி குளிருடன் கூடிய மேகமூட்டமா இருக்கு. மேகமூட்டத்துடன் கூடிய குளிர் வானிலை காணப்படுது இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல. இந்த மேகமூட்ட குளிர் வானிலை இப்போ முல்லைத்தீவிற்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை காரணமா இந்த மேகமூட்டம் குளிர் வானிலை இந்த இலங்கை முழுவதும் இன்றைக்கு மதியத்துக்கு மேல மழை தொடங்கும் பொழுது, நாளை இலங்கை முழுவதுமே பரவலாக மழை பொழிவை கொடுக்கும் பொழுது, மழை மேகங்கள் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள், குறிப்பா டெல்டா தென்கடலோர மாவட்டங்கள்ல, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல, புதுக்கோட்டை எல்லாம் கொஞ்சம் நல்ல மேகமூட்டம் இருக்கும். அதோ மழை இன்றைக்கே வந்து விடுவது போல பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல கரும்பு, பொங்கல் கரும்பு அறுவடை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைகளுக்கும் வியாபாரத்திற்கெல்லாம் அனுப்புவதற்காக, வெளியூர்களுக்கு அனுப்புவதற்காக கரும்பு அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு, வெட்டப்படுகிறது. இதுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும். ஆக பல்வேறு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வானிலை இன்றைக்கும் நாளைக்கும். இதனை தொடர்ந்து 7ஆம் தேதி அந்த காற்று சுழற்சி விலகி சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சியோடு இணைந்து தீவிரமடைந்து 8ஆம் தேதி மீண்டும் இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடங்கினோம். 8ஆம் தேதி பகல், 8ஆம் தேதி மதியத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தொடங்கும். 8ஆம் தேதி மாலை இரவுல பாக்ஜலசந்தி பகுதிக்கு முன்னேறிடும். 8ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை பகுதிக்கும் எட்டிவிடும். 8ஆம் தேதி இரவு, அதாவது 8ஆம் தேதி இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்கள், 8ஆம் தேதி இரவு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடங்கி 8ஆம் தேதி இரவு நல்ல மழைப்பொழிவாகவே மாறிடும். 9, 10, 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி கூட மழை இருக்கு தெரியுதுங்க. 14ஆம் தேதினா பொங்கல் அன்னைக்கு முதல் நாள், போகி பண்டிகை அன்றைக்கு தினத்தின் கூட மழை தெரியுதுங்க. இப்படியே பொங்கலுக்கும் மழை பொழிவை கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு வானிலை அச்சுறுத்தல் தெரிகிறது. ஆக நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது 5லிருந்து பொங்கலுக்கும் மழை இருக்குன்னு நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருக்கிறோம். ஆனா இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாள் தான் மழை தெரியுது 13ஆம் தேதி வரைக்கும். இப்போ அறிக்கையை பார்க்கும்போது, இன்றைக்கு பார்க்கும் பொழுது மிக மெல்ல விலகுவது, அதாவது இலங்கை மீது ஏறி பிறகு குமரிக்கடல் நோக்கி விலகி பிறகு மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதியை நோக்கி, இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்வதற்கு தாமதம் எடுத்துக்கொள்ளும் போல் தெரிகிறது. அப்படி தாமதம் ஏற்பட்டால்
பொங்கல் அன்றைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆக இப்படியே அடுத்த நிகழ்வும் வந்துடும் போல் தெரியுதுங்க. இதை பார்க்கும் பொழுது அடுத்த நிகழ்வும் இதோட இணைஞ்சு அப்புறம் அப்படியே 17ஆம் தேதி 18ஆம் தேதி மழையும் இதோட இணைந்து அப்படியே அதாவது இந்த 15ஆம் தேதி 14ஆம் தேதி மழை பொழிவு இப்ப தெரியுது. தென் மாவட்டங்களுக்கும் பொங்கல் அன்றைக்கும் முதல் நாள் மழை வாய்ப்பு தெரியுது. இது விலகி மேற்கு நோக்கி நகரும் போது குமரி முனை மற்றும் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தெற்கு கேரளாவிலையும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே அது 2-3 நாளைக்கு இங்கே டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் உள்பகுதி மத்திய உள்பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்யும். தென்கோடியில எப்போ பொங்கலுக்கு அப்புறம் 15, 16, 17லையும் 15, 16லையும் அப்படியே அந்த மழை பொழிவு அங்கே தென்கோடியில இருந்து கொண்டிருக்கும் நிலையில அடுத்த நிகழ்வும் 17ஆம் தேதி வந்து தொடக்கிவிடும் போல் தெரிகிறது. 17ஆம் தேதி கண்டிப்பா இலங்கைக்கு அடுத்த மழை தொடங்கிடும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே அமைகிறது அதை பொறுத்து தான் இலங்கை மழை இருக்கு. திடீர்னு இலங்கை மேல ஏறினதுன்னா குறைந்த அழுத்த பகுதி ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப குறைந்த அழுத்த பகுதியில மழை பெய்யாது, சுற்றிலும் தான் மழை பெய்யும். நம்ம ஏற்கனவே பல அறிக்கைகளை நாம சொல்லியிருக்கிறோம். ஆக இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணித்தால் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை பொழிவு உண்டு. இலங்கை மீது ஏறினால் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும். அப்ப நெருங்கும் போது மழை, ஏறிய போது கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும், மீண்டும் விலகும் பொழுது மழை, விலகி போகும் பொழுது மழை இருக்கும். ஆனால் இலங்கை மீது ஏறினால் தமிழ்நாட்டிற்கு மழையோட அளவு கூடும். இன்னும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவின் பரப்பளவு வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கும். இலங்கை மீது ஏறினா என்ன ஆகும்? காற்று குவிதல் வந்து இப்ப வரைக்கும் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆந்திராவுக்கு நனைக்கு மழை தூறல் மழை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஏறி வந்ததுன்னா நன்றாகவே தெற்கு ஆந்திராவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அப்படி ஏறும் பொழுது தமிழ்நாட்டில் மழை அளவு கூடும். புரியுதுங்களா? ஆக எது எப்படியோங்க 8ஆம் தேதி இரவில் இருந்து மழை தொடங்குது. 9 ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கினோம். 9ஆம் தேதி மாலை இரவுல மேற்கு மாவட்டங்கள் தொடங்கினோம். 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை. இதுல தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும். ஆனால் கடந்த முறை நாம நீலவண்ணம் தீட்டல, இப்ப நீலவண்ணம் தீட்டி இருக்கிறோம். அதை பார்க்கணும். முதல்ல எல்லா படமுமே உங்களுக்கு டச் பண்ணோம். நான் வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கேன், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து எப்படி தொடங்கும் என்கின்றது தான். அது நிறைவடையும் பொழுது விலகி செல்லும் பொழுது மழை பொழிவை நான் அதில் காட்டப்படலை. தொடங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் காட்டியிருக்கிறேன். ஆகவே விலகும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து நிறைய மழை பொழிவை கொடுத்து கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுத்து விலகும். ஆகவே இப்பொழுது இலங்கையில் பெய்யக்கூடிய மழை இலங்கையில் பரவலாகும். நாளை கொஞ்சம் நல்ல பரவலாகவே இருக்கும். இதனால தமிழ்நாட்டின் கடலோரத்தில் மேகமூட்டங்கள் தூறல் இருக்கும். டெல்டாவும் ராமநாதபுரத்துலையும் 7ஆம் தேதி மழை இருக்காது. 8ஆம் தேதி மீண்டும் இலங்கையில் மழை தொடங்கி 8ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள் கடலோர 8ஆம் தேதி இரவுக்கு பிறகு 9ஆம் தேதி அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை 9, 10, 11, 12, 13 நல்ல மழை கொடுக்க போகுது. 14ஆம் தேதியும் மழை தென் மாவட்டங்கள்ல, ஏன் டெல்டாவுக்கு கூட குழப்ப வானிலை, தூறல் வானிலை, சாரல் வானிலை, நனைக்கும் மழை எல்லாம் 14ஆம் தேதியும் இருக்கும் போல் இருக்கு, போகி பண்டிகை அன்றைக்கும். ஆக 15ஆம் தேதியும் வாய்ப்பு தெரிகிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.